அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தேங்காய் இது எல்லாமே வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கனாக்கா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு நல்லா வந்து ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா தாளிங்க. இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் தாளித்தாதான் அந்த அரோமா வந்து அந்த ஆயில்லையும் இறங்கும். நம்ம பண்ண போகிற அந்த டிஷ்லேயும் வந்து நல்லா அதோட ஸ்மெல் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதுக்கப்புறம் ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம் வந்து இதில் போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஏன் நான் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கப்புறம் நம்ம பிளெண்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ரஃப்பாக சாப் பண்ணாலே போதும். இது ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ண புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நான் வந்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி, புதினா வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பார்க்க ராவாக இருக்கும். பட் ஆனால் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறனால நான் அப்படி போட்டிருக்கேன். பட் புதினாவை வந்து அந்த காம்புலேருந்து எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா இது வந்துட்டு பாப்பி சீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்பூனோட அளவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான் நான் அடுத்த மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறேன். எனக்கு பாப்பா அழுதுகிட்டே இருந்தனால என்னால் அளந்து போட முடியலை. ஸோ இதில் வந்துட்டு அம்மா அரைச்சி கொடுத்ததா சொன்னேன் பார்த்திங்களா, மல்லி மிளகாய்த்தூள் அதில் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன குருமா தூள்லையும் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு தனி மிளகாய் தூளில் வந்து ஒரு ஸ்பூனு இதை வந்து அளந்து நான் வந்து போட்டிருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லாமே ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு போட்டுடணும். இப்போ ஃப்ரெஷ் டு ஹோமில் வாங்கினாலே இதாங்க பிரச்சனை, அப்படியே ராவாக கொடுத்துருவாங்க. இதை நம்ம தான் சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த நெஞ்செலும்பு சொல்லுவாங்கள்ல அது போட்டிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் சாப் பண்ணி இந்த சைஸில் வந்து நான் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மிக்சரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம குக்கர், நான் அதே குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் லேசியில் அதனால் எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை இது 2 ஆட் பண்ணி அந்த ஸ்மெல், அந்த கருவேப்பிலையோடையும் சோம்போட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரியை எடுத்து இதில் போட்டுறணுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம கறியை போட்டுடலாங்க. போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு விசில் விடணுங்க. என்னோடய இந்த ஃப்ரெஷ் டு ஹோம் கறி எப்போவுமே ஒரு 7லேருந்து 8 விசில் வரை எடுத்துக்கும். உங்கள் ஊர் கறி எந்த மாதிரியோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோதாங்க இந்த மட்டன் குழம்போட ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு நான்வெஜ்ஜு செஞ்சோம்னா ஒரு வெஜ்ஜு செஞ்சு வச்சுருவோங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சுட சுட சாதம், நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு ப்ளஸ் அதோட முட்டைக்கோஸ் பொரியல். அஸ்ஸலாமு அலைக்கும்.